சுவாசம் உறவுகளுக்கு என் இனிய அன்பு வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம், கல்லூரி டிஆர்பி, பிஜிடிஆர்பி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய இலக்கியத்திறனாய்வியல் பாடம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இலக்கியத்திறனாய்வியலில் அணிகள் பற்றிய பலருடைய கோட்பாடுகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அணி அப்படின்னா அழகு அப்படின்னு பொருள். ஒரு பெண்ணுக்கு அணிகலன்கள் எவ்வளவு அழகாக இருக்குமோ அந்த மாதிரி செய்யுள்ள அழகு சேர்ப்பது அணிதான். அதில் உவமையியல் அப்படின்ற பகுதியில் தொல்காப்பியர் உவமை அணியை பற்றி பாடியிருக்கிறாரு. அந்த உவமை அணி தான் எல்லா அணிகளுக்கும் தாயாக விளங்கக்கூடிய தாயணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருளை மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு காணக்கூடிய பண்பு காரணமாக உருவான அணிகள் தான் உவமை அணி. நொச்சி இலையோடைய அமைப்பு எப்படி இருக்குதோ அது மாதிரி மயிலுடைய காலடி இருக்குதான். அதை நற்றிணையில் இருக்கக்கூடிய ஒரு புலவர் பாடியிருக்கிறாரு பாருங்க, மயிலடி இலையை மாக்குரல் நொச்சி அப்படின்னு பாடுறாரு. உருவகம் என்பது அடக்கிச் செறிந்த உவமையே அப்படின்னு அறிஞர்கள் பலர் சொல்கிறாங்க. பல அணிகளுக்கு அடிப்படையான உவமை அணியை மட்டும் விளக்கி சொல்கிறாரு தொல்காப்பியர். தண்டி அலங்காரத்தில் 35 அணிகள் கூறப்படுது, மாறன் அலங்காரத்தில் 64 அணிகள் கூறப்படுது, குவளையானந்தத்தில் 100 அணிகள் கூறப்படுது. இது எல்லாம் இவ்வளவு கூறப்பட்டாலும் இது எல்லாத்துக்குமே முக்கியமாக விளங்கக்கூடியது உவமை அணி தான் அப்படின்றத பின்வரும் விளக்கம் உங்களுக்கு தெளிவுபடுத்தும். எப்படின்னா, வேற்றுப்பொருள் வைப்பணி, வேற்றுமை அணி, விபாவனை அணி, ஒட்டணி, தற்குறிப்பேற்றணி, இந்த அணிகள், அதாவது வேற்றுப்பொருள் வைப்பணி என்பது முன்னொன்று தொடங்கி அது உணர்த்துவதற்கு வேறொன்றை கூறுவது அப்படின்னு சொல்லுவோம். நல்ல புதல்வரை பெற்றதால் துன்பம் கிடையாது அப்படின்னு கைகேயி மந்திரிக்கிட்ட ஒரு இடத்துல சொல்லுவா. அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, ராமனை நான் பெற்றிருக்கிறேன், அதனால் எனக்கு எந்த துன்பமுமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். இது வேற்றுப்பொருள் வைப்பணி. வேற ஒன்று சொல்கிறாங்க, ஏன்னா வேற புதல்வர்களை பெற்றதுனால எனக்கு துன்பம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு பதிலாக ராமனை பெற்றதுனால எனக்கு துன்பம் கிடையாது அப்படின்றதுக்கு. அதுதான் வேற்றுப்பொருள் வைப்பணி. அதே மாதிரி வேற்றுமை அணி ஒற்றுமையை கூறி வேறுபாடு காட்டுவது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட புண் அப்படின்னு. நாவினாலேயும் புண்ணாகும். அதாவது நாவினால் என்ன புண்ணாகும், நமக்கு மனசுக்குள்ளே காயப்படுத்தும். இந்த தீயினால் சுட்ட புண் ஆறிரும், ஆனால் மனசுக்குள்ளே அந்த தீய சொற்களால் ஏற்பட்ட புண் ஆறவே ஆறாது. அதுதான் வேற்றுமை. இது வேற்றுமை அணி. அதே மாதிரி விபாவனை அணி வினை எதிர் மறுத்து பொருள் புலப்படுத்துதல் அப்படின்னு. நம்ம கண்டு காய்க்கும் அப்படின்னு இந்த மாதிரி விடுகதைகள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இயற்கை நிகழ்வை மறுத்து வேற நிகழ்வை கூறுறது. வட்டமான நிலா இல்லை, மிகச்செறிந்த காடும் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் அது ஒரு மங்கையோட முகத்துக்கு வட்டமான நிலாவையும், காட்டுக்கு அவளுடைய கூந்தல் அழகுக்கு காட்டையும் இந்த மாதிரி உருவகப்படுத்தி சொல்லுவாங்க. அது விபாவனை அணி. அடுத்தது ஒட்டணி அப்படின்றது பிரிதி மொழிதல் அணி தான். பிரிதி மொழிதல் அணிக்கு இன்னொரு பேர் தான் ஒட்டணி. கருதிய பொருளை தொகுத்து சொல்லக்கூடியது. பீலிபை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டும் சால மிகுத்து பெயின் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அந்த திருக்குறளில் என்ன கருத்து, பல எடை குறைவான மயில் தொகைகளையெல்லாம் ஒரு வண்டியில் ஏற்றுனாங்கன்னா கூட, அளவுக்கு அதிகமாக ஏற்றுனாங்கன்னா அந்த வண்டியோட அச்சு முறிந்துடும். அந்த மாதிரி பல வலிமை இழந்த அரசர்கள் ஒன்று கூடுனாங்கன்னா வலிமையுடைய அரசரை தோல்வி ஏற்படுத்த முடியும். அது அந்த மாதிரி ஒட்டணி சொல்லக்கூடியது. அதே மாதிரி தற்குறிப்பேற்றணி, இயற்கையான நிகழக்கூடிய ஒரு நிகழ்வை புலவர் தன்னுடைய கற்பனையை ஏற்றி சொல்லக்கூடியது தற்குறிப்பேற்றணி. இந்த எல்லா அணிகளும் வேற்றுப்பொருள் வைப்பணி, வேற்றுமை அணி, விபாவனை அணி, தற்குறிப்பேற்ற அணி, ஒட்டணி, இது எல்லாமே
இரு பொருள்களை ஒப்பிட்டு கூறும் கருத்துடையதாக இருக்கிறதுனால உவமையணியோடைய திரிபுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பேராசிரியர் இது யாரெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். தொல்காப்பிய பொருளதிகாரத்துக்கு உரை எழுதின பேராசிரியர் மூவா, ஆசா ஞானசம்பந்தம் ஆகிய அறிஞர்கள் எல்லாம் கூறுறாங்க. சரி, இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோ போதும். அடுத்த காணொலியில் நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் காத்திரு.